வணக்கம் நண்பர்களே. கோபம் ஏன் நம்மளை அழிக்குது? அதை தான் நம்ம வள்ளுவர் திருக்குறள் 305ல் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கல் தன்னையே கொல்லும் சினம். அதாவது இதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பாதுகாக்க விரும்புவன் முதல்ல தனது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைன்னா கோபமே அவனை அழிச்சிரும். இந்த ஒரு நிமிட கோபம் பல வருட உறவை ஈஸியா உடைக்க முடியும். அதனால திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கோபத்தின் ஆபத்தை எச்சரிச்சிருக்கிறாரு. இதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்றேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்ன, நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் ஏன் வருது? அதாவது நீங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்றாத போது, உங்களோட எதிர்பார்ப்பையே நிறைவேற்றாத போதும் நீங்க அவமதிக்கப்பட்ட ஒரு உணர்வு, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மற்றும் அதனால வர சோர்வு, நம்மளை யாருமே புரிந்து கொள்ளலைன்னு நீங்க நினைக்கிற ஒரு எண்ணம், இது எல்லாம் தான் உங்களுக்குள்ள ஒரு கோபத்தை உருவாக்குது. இதுல செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபத்தினால உங்களோட மூளையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு அமைகளா செயல்பட ஆரம்பிச்சிருது. நீங்க சிந்திக்கும் மூளை, அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா பர்ஃபார்மெண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க, அது சில வினாடிகளுக்கு பலவீனமாயிருது. அதனால நீங்க பின்னாடி வருத்தப்பட வேண்டிய வார்த்தைகளை செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அது தேவையில்லாம உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுது. இதுல தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபத்தினால உங்களுக்கு வர வர பாதிப்புகளை பத்தி தான் சொல்லுது. இந்த கோபத்தினால உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாயிருது. அதனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் அதிகமாயிருது. உங்களோட வேலை இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆயிருது. உங்களோட மன அமைதி அப்படியே இழக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதனால உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கவும் ஆரம்பிச்சிருது. இதுல பார்ட் 4 என்னன்னா, திருக்குறளின் உளவியல். அதாவது திருக்குறள் இதோட சைக்காலஜி என்னன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கோபம் மற்றவர்களை விட முதல்ல நம்மளை தான் காயப்படுத்துது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இன்றைய சைக்காலஜியும் அதையே தான் நிரூபிக்குது. இதுல பார்ட் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி. அதாவது நீங்க ஒரு கோபம் வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிடம், அதாவது 10 நிமிடம் இல்லை 10 வினாடிகள் அமைதியா இருக்கணும். அப்புறம் ஆழமா மூச்சு இழுத்து நிதானமா விட ஆரம்பிக்கணும். உடனடியே நீங்க உடனே யாருக்கிட்டாலும் நீங்க கோபத்தில் இருக்கும்போது பதிலே சொல்லாதீங்க. கோபத்தை எழுதுங்க. அப்புறம் உடற்பயிற்சி செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம ரிலாக்ஸாக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கோபத்தை வெல்றது மற்றவங்களை வெல்றதை விட ஒரு பெரிய வெற்றி. அது உங்களை நீங்களே காப்பாற்ற விரும்புனீங்கன்னா முதல்ல உங்களோட கோபத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. அதை காப்பாற்றிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.